அழுவுறனே, ஒருத்தராவது என்னாச்சு ஏதாவது கேக்குறீங்களா? சொல்றேன். வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. யார்கிட்டயும் பேசவும் பிடிக்கல, ஒரு விஷயத்த பண்ண பிடிக்கல, இப்பெல்லாம் வாழ கூட பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு இருக்கோம் என்னத்துக்கு இருக்கோன்னு ஆயிடுச்சு. சரின்னு கூகுள் பண்ணேன், அதுதான் இப்போ எல்லாத்தையும் சொல்லுதே. கூகுள் பண்ணால் எனக்கு டிப்ரெஷன் இருக்கு சொல்லிடுச்சு. டிப்ரெஷன் வர வயசு ஆயிடுச்சு எனக்கு. என்னதை பண்ணுறது? மனசு ஒரே கவலை, அடிக்கடி அழுகுறேன் வேற. என்ன அறியாமல் நான் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கேன். யார் வந்திருக்கா பார்த்தீங்களா? எவ்வளோ நாள் அழுதுருக்கேன், அப்போலாம் வரல. என்ன என்கிட்ட இந்த ஏதாவது காரியம் ஆகணுமா? அதுக்கு தானே என்கிட்டலாம் வருவீங்க. என்ன வேணும்? இங்கேருந்து போங்க தயவு செஞ்சு. எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு போயிடுங்க நீங்க. செல்லம், நான் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் செல்லம். ஏன் ஃபீல் பண்ணுற? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி தனியாக என்ன சொல்கிற, யாருமே பிடிக்கவே மாட்டேங்குது. யாருமே எனக்காக இல்லை. ஒரு அன்பாக பேச கூட யாருமே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. வாழவும் பிடிக்க மாட்டேங்குது. நீ ஏன் ஃபீல் பண்ணுற? வா, ஃபோன் எடு, ரீல்ஸை பார்க்கலாம், ஜாலி என்ஜாய் பண்ணலாம் வா. நீயும் பண்ணு வா வா, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணல வா. இல்லை வேணாம், எனக்கு டான்ஸ் ஆடுற அளவுக்குலாம் இப்போ தைரியம் இல்லை. நான் டிப்ரெஷனில் இருக்கல, எப்படி டான்ஸ்லாம் ஆடுவேன் நான்? அதெல்லாம் வாமா ஆடலாமா, நான் இருக்கிறேன்ல உன் கூட. வா, நம்ம நெக்ஸ்ட் ரீல்ஸ் பார்க்கலாம் வா. உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இதை பார்த்தா உன் மூடு தான் இன்னும் ஸ்பாயில் ஆகும். நான் தான் உங்களை போக சொன்னல, இன்னும் என்ன பண்ணுறீங்க இங்க? நீ வா, நம்ம நெக்ஸ்ட் ரீல்ஸ் பார்க்கலாம். ஏமா அழுவுற? நான் தான் இருக்கிறேன்ல, நீ ஏன் அழுவுற? இல்ல, இதுல வர பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்க, இதை என்ன பாரு நான் எப்படி இருக்கேன். எனக்கு என்ன பார்க்கவே பிடிக்கல. இப்போ எதுக்கு தான் நான் இருக்கணும்? நீ இப்போ அவங்கள மாதிரி ஆகணுமா? விடு, அவங்கள மாதிரி ஸ்டைலாக இரு. எல்லா பசங்களும் பின்னாடி தான் சுற்றுவாங்க. ஓ, அப்போ நான் அவங்கள மாதிரி இருந்தா எல்லாமே எனக்கு நல்லா தான் நடந்துரும். நல்லதாக தான் நடக்கும் வா. சரி, ஓகே. பாத்தியா, இப்போ உன் பொண்ணு என் அடிமை. நீ என்ன சொன்னாலும் வரமாட்டாவ. அதுதான் இப்போ. அவ என் பொண்ணு, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும். என் பொண்ணு வர டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கண்டிப்பா அவ என்கிட்ட பேசுவா பாருங்க. நீங்க இன்னும் போகலையா? அன்னைக்கு தான் நாங்கள் உங்களை அசிங்கப்படுத்திட்டு போனா, திரும்ப வந்து நிற்கிறீங்க. சீக்கிரமா கிளம்பிடுங்க. அந்த பொண்ணு வந்துச்சுன்னு அப்புறம் உங்களை அசிங்கமா திட்டோம். தேவையில்லாதது இதெல்லாம், போயிடுங்க. அவ என் பொண்ணு, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்பா மேல குழந்தைங்க கோவப்படுறது புதுசா என்ன? அவளுக்கு ஒரு நாள் தெரியும் நான் ஏன் அவளுக்கு அவ்வளோ சோதனை கொடுக்குறேன்னு. ஏய், இந்த ஆள் எதுக்கு இங்கே இருக்கு? நான் உன்னை போக சொன்னேன்னா இல்லையா? எதுக்கு திருப்பி திருப்பி வரேன்? எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. உன்னை பார்த்தாலே அவ்வளோ எரிச்சலாகுது. தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க போங்க, தூரமா போங்க என் வாழ்க்கையை விட்டு. ஹாய் டி. ஹாய். நாங்கள் வெளியே போகிறோம், நீ வரியா? எங்கே போகிறீங்க? மூவி போகலாம் வா. மூவியா? சரி வாங்க. சரிடி, எல்லாம் டிக்கெட் வாங்க, காசு கொடுங்க. டிக்கெட் வாங்க காசா? நான் மனசை மாற்றிக்கிட்டேன். நான் படத்துக்குலாம் வரல. ஏன்டி, அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். உன் கர்த்தர் ஒன்றும் சொல்ல மாட்டார், வா போகலாம். இல்லை எனக்கு வேணாம். நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. இல்லை வேணாம், நீங்கள் போங்க. சரி அப்போ சரி, நீ பேக் பிடிச்சிக்கோ, நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம் டிக்கெட்டு. சரி கொடுங்க.
இதுக்கு தான் சொன்னேன் அவளை கூப்பிடாதன்ட்டு. கேட்டியா? நம்ம என்ன பிடிச்சா கூப்பிட்டோம், பேக் தூக்க தானே கூப்பிட்டோம். நான் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 2 வாட்டி கூப்பிட்டேன், உடனே வெக்கமே இல்லாமல் வந்துட்டா. சரி விடு, ஏதாவது சொல்லி அனுப்பி வைப்போம். எங்கள் வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, ஆனால் நீங்கள் வேணால் படத்துக்கு போயிட்டு வாங்க, நான் வரல. இந்தாங்க. அவளே போராடி விடு. ஏய் என்னடி இப்படி சொல்கிற? நீ இல்லைன்னா போர் அடிக்கும். சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நம்ம உருட்டுறாங்க. இந்தாங்க. ஏம்மா என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவப்படுற? என்ன சொல்லலாம், என்ன ஆயிடுச்சு? ஏன் அழுவுற? ஃப்ரெண்டுன்னு நம்பி போனேன், அவளுங்க என்னமா எனக்கு குப்பை தட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேக் தூக்குறதுக்கு நானு, காசு கொடுக்குறதுக்குனால, இதுக்கு மட்டும் தான் நானா? இதுக்கெல்லாம் ஒரு லாயல்ட்டி வேணாம். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் அவனவன் சகோதரனுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அந்தந்த சகோதரனும் பாவம் செய்கிறான், அதனால நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்ககிட்ட அப்போவே சொன்னல. நானே அழுதுட்டு இருக்கேன். இப்போ இந்த பூமர் டாக்ஸ்லாம் வேணுமா? எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா? இப்போ என்ன எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதா? எப்போவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கணுமா? சும்மா வந்துட்டு. சரி விடு சொல்லலாம், உனக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பிடிச்சி தரேன். ஒரு ஆப் இருக்குது ஃபோனில், ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நான் அதை ஏற்றிக்கோ, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு நியூ லைஃபு, ஜாலியாக பார்ட்டி பண்ணலாவா? ஆனால் நீ சொல்கிற அந்த ஆப்லாம் யூஸ் பண்ணால் மட்டும் எனக்கு ஹாப்பினஸ் வந்துருமா? வரும் வரும், கண்டிப்பாக வரும், வா. சரி வா. அவள் சொல்கிறதெல்லாம் நான் பண்ணேன், டிப்ரெஷனில் இருக்கேன்னு. அவள் சொன்ன மாதிரி புது ஃப்ரெண்ட்ஸ் தேடினேன், புது ஆப் ஏற்றுனேன், பார்ட்டி, பப்பு, ட்ரெஸ்ஸு என்னென்னமோ பண்ணேன். ஆனால் இன்னும் என் லைஃப் ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்னும் ரொம்ப கில்ட்டியாக, சோகமாக, என்னடா வாழ்க்கைன்னு இருக்குது. இது இப்படியே விட்டால் சரி வராது. என்னோட ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதுதான். எங்கே அது? ஏய் என்னது அது? இல்லை என்னது கையில? இல்லை ஏய் இல்லை அது அதெல்லாம் தொடாத. இல்லை நீ சொன்னதெல்லாம் நான் பண்ண, ஆனாலும் எனக்கு சந்தோஷமே கிடைக்கலையே. என் அப்பா அப்போவே சொன்னார், என் மேலே உன் பாரத்தெல்லாம் வெயி, நீ சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னார். ஒரு ஆள் அவர் சொன்னதை கேட்டிருந்தா நான் இப்போ சந்தோஷமாக இருந்திருப்பேன் போலயே. உனக்கு அசிங்கமா இல்லை? நாய் சாப்பிட்டு கக்கும், திருப்பி சாப்பிட, அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிற. தப்பு பண்ணிட்டு போற. உங்கள் அப்பா ஏற்றுப்பார உன்னை? என் அப்பா எவ்வளோ பாவிகளை ஏற்றுக்கிறாரு, என்னையும் கண்டிப்பாக ஏற்றுப்பார் அவர். உங்கள் அப்பாவை எத்தனை தடவை நீ தூசிட்டு இருப்ப? திருப்பி போனால் ஏற்றுப்பாரா? என் அப்பா அன்புள்ள தெய்வம். அவர் என் பாவத்தை கடலுன்னு ஆழத்தில் தூக்கி எறிகிற தெய்வம். நான் ஜெபிச்சா என் அப்பா வருவார். இரு நானும் பார்க்குறேன், எப்படி வருவார் நானும் பார்க்குறேன். அப்பா நான் பாவம் செஞ்சுட்டப்பா, ரொம்ப பாவம் செஞ்சுட்டப்பா. உங்க நாமப்பா பண்ணு அப்பா. ஜோம் பண்றியாமா? செய்யுங்கப்பா. பண்ணு அப்பா என் பாவம் என்ன மேற்கொள்ளுங்கப்பா. கூட அப்பா பாட்டிகள போனியா ஞாபகதா? அப்பா உம்முடைய கரம் அப்பா. அதெல்லாம் வர மாட்டாரே. ஏசப்பா நான் பாவம் செஞ்சுட்டப்பா, நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டப்பா. என்னை விட்டு போயிட்டீங்களாப்பா. நீங்க பேசுறது கூட எனக்கு கேட்க மாட்டேங்குதாப்பா. அப்பா அப்பா ஒரு வாட்டி என்ன கூப்பிடுங்கப்பா, ஒரு வாட்டி என்ன கூப்பிடுங்கப்பா. அப்பா இங்கே தான் இருக்கேன், இங்கே வா. அப்பா நீ என் செல்ல பொண்ணுமா, உன்னை விட்டு நான் எங்கே போனேன்? உன் பின்னாடியே தான் நான் இருந்தேன். நீ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினச்ச, ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை எப்படி ஹர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தியா? அதனால தான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட நான் அப்பா உனக்கு விலக்கி வச்சேன். நீ கால் சறுக்கிறதுன்னு மனசில் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து உன்னை சுமந்தேன். நீ சூரியனை போல் ஷைன் ஆகணும்னு தான் நான் உன்னை தனியாக வச்சுருந்தேன். ஆனால் நான் உங்களை ரொம்ப தப்பாக பேசிட்டேன்ப்பா, ரொம்ப மறுதளிச்சுட்டு உங்களை நான் நாயை மாதிரி ட்ரீட் பண்ணப்பா. நீ இப்போ வந்துட்டல, எல்லாமே சரியாயிடும். அந்த பாவம் எல்லாமே உனக்கு மன்னிக்கப்பட்டது, சரியா? ஆக்சுவலி இது ஒரு டிப்ரெஷன் கான்செப்ட் தான். நம்ம எங்கே கேட்டாலும் இப்போ நம்மளுக்கு கேட்குறது டிப்ரெஷன். நான் சாவ போகிறேன், என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுறோம்.
என்ன வாழ்க்கை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் ஏன் இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. பிரச்சனைகள் அநேகமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல மனுஷங்க இருந்தாலும் அது நம்மளை வந்து ஒரு சூழ்நிலை ஓவர்டேக் பண்ணுது. நீ எதுக்கு வாழ்கிற, உன் பிரச்சனைகள் இவ்வளோ அப்படின்னு நம்மளை வந்து இது பண்ணுது. ஆனால் நான் என் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு வாட்டி இதை பண்ணேன். ஒரு வாட்டி இல்லை, எல்லா சமயம் நான் பண்ணுற ஒரு காரியம்தான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அப்பாவின் சமூகத்தில் அழுவேன். என் தனி ஜெபத்திலையா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அழுது பாருங்களேன். உங்கள் கண்ணீரை, அப்பா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, என் மேலே உன் பாரத்தை வை அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையினால நான் இப்போ உங்கள் மேலே என் பாரத்தை வைக்கிறேன். பாரம் இறங்குற வரைக்கும் ஜெபிங்க. அப்போ உங்கள் பாரமாக இறங்க. இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் சாத்தா கொண்டு வர ஒரு ட்ராப் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்காக நான் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு பாவம் பெருகி என் மனசில் இருக்க அந்த கில்ட் என்னை ஓவர்டேக் பண்ணுது. இதெல்லாம் வேண்டாம். நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக தான் அப்பா நம்மக்கிட்ட அது ஒரு அற்புதமான வார்த்தை, உன் பாரத்தில் என் மேலே இறக்கிவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மட்டும் நம்ம இனிமேல் வந்து செஞ்சு அந்த டிப்ரெஷன் இதெல்லாம் சும்மா பேச்சு தான். சாத்தா வந்து எப்படியாவது நம்மளை என்னத்தையாவது பண்ணி அந்த பாவத்தில் விழ வைக்கணும்னு பண்ணுற ஒரு சதி தான் அதெல்லாம். ஸோ இது உங்களுக்கு எப்படியாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ.